இந்த ஃபேக்டரி எத்தனை வருஷமா இருக்கு? அது இருக்கு மேடம். 30-35 வருஷம் இருக்குங்களா? இவருக்கு வேற எத்தனை பிசினஸ் இருக்கு? அது இருக்கு மேடம். 20-25 தொழில் இருக்குங்களா? நான் என்ன கதையா கேக்குறேன்? குத்து மதிப்பாவே சொல்லிட்டு இருக்கீங்க. ஐ அம் ஆஸ்கிங் கரெக்ட் டீடைல்ஸ். பார்த்துட்டு கரெக்டா சொல்லுங்க. அதுக்கு என்ன மேடம், சொல்லிடலாம்ல? வீரா, நீங்க எத்தனை வருஷமா சர்வீஸ்ல இருக்கீங்க? அது இருக்கு மேடம், ஒரு 20 வருஷம். அதுவும் குத்து மதிப்பாதானா? நிறைய இடத்துல வேலை செஞ்சிருக்கீங்க. இன்ஃபேக்ட் உங்க சர்வீஸ்ல நீங்க வேலை செய்யாத ஒரே இடம் திருநெல்வேலி மட்டும்தான். பிறந்து வளர்ந்தது மட்டும்தான் அங்க. ஆனாலும் உங்க பேச்சு மாறவே இல்ல. எப்படி? பேச்சு மாறக்கூடாதுன்னு பிடிச்சல வச்சிருக்கேன். என்ன படிச்சா என்ன, சொந்த மொழிய பேச்ச விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஒரு கொள்கையோட இருக்கேன். பிள்ளைங்க மட்டும் செட்டில் ஆகட்டும், திருநெல்வேலிக்கு ஓடி போயிருவோம்ல. சவத்தை அங்க மாதிரி எங்கேயும் வராது மேடம். சரி மேடம், நான் அந்த டீட்டெயில் எடுத்து வரேன் மேடம். எடுத்துட்டு வாங்க. என்ன அமைச்சர், என்னாச்சு? நல்லா இருக்கலா? நல்லா இருக்கேன். நீங்க இருடா. சரிப்பா. நான் கேள்விப்பட்டதுல உண்மையா? இப்படி கேட்டா எப்படி? என்ன கேள்விப்பட்டீங்க? அந்த ஆண்டவனை கோயில வந்து மிரட்டினானா? ஆமா. கூட கார்த்திக் இருந்தானா? ஆமா. இது தேவையா உனக்கு? அன்னைக்கே சொன்னேன் அந்த ஆள்கிட்ட எதுவும் வச்சுக்க வேணான்னு. கேட்டா தானே? தைரியமா இருக்கிறது வேற, வீம்புக்கு நிக்கிறது வேற. நீ வீம்புக்கு செய்யற. அவனுக்கு என்ன வேணாலும் செய்வானுங்க. கோவத்துல ஏதாவது செஞ்சுட்டா அப்புறம் ஐயோ அம்மானா திரும்ப கிடைக்குமா? அவன் மேல 1000 கிரிமினல் கேஸ் இருக்கு. அவன் நடத்துற பல தொழிலுக்கு லைசன்ஸே கிடையாது. இது வரைக்கும் அவனை ஏதாவது செய்ய முடியுதா? ஒன்னும் செய்ய முடியல. எப்படி? உங்களை மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் இருக்கிறதுனால தான். ஆமா, நீ பார்த்த. இதெல்லாம் நல்லா பேசு. விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரியாம விளையாண்டு இருக்க ரேவதி. ரேவதி, தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்து. எவனோ எக்கட கட்டு போட்டோம், என்னமோ செஞ்சுட்டு போட்டோம். உன் வேலையை பார்த்துட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? என் வேலை இதுதானே. உடனே இப்படி பேசுது. நீ பெரிய லட்சிய கலெக்டர் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. நல்லது பண்ணு நினைச்சா இல்லாதவங்களுக்கு பண்ணு. இவங்க வீட்டுலாம் மோதுற. அன்னைக்கு அவனுக்கு ஆட்கள் வரும்போது நான் இருந்தா சரியா போச்சு. இப்போ என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. உட்காருங்க. நீ பாத்துரு. முதல்ல உட்காருங்க. டாக்டர் கூப்பிடுவா? வேண்டாம். அடிக்கடி இப்படி வருமா? இதுக்கு முன்னாடி இப்படி வந்திருக்கா? மாத்திரை கையில வச்சிருக்கீங்களா? இந்த மாத்திரை தானே? வாய தருங்க. Are you okay?